ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு புயல் இருக்குது, அதுமாதிரி புயல் வந்துடும் சொன்னாங்க. கரெக்டு. சரி, புயல் வந்துடும் நாளைக்கு. நான் சண்டே வந்து சென்னை ரீச் ஆகிடும், இலங்கையெல்லாம் துவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்னாங்க. சரி, சென்னை நிலமை ஆல்ரெடி மோசமாக தான் இருக்குது, இது என்ன வந்து இன்னும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலன்ட்டு நியூஸ் சேனல் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இருக்குது, புயல் வந்துடும், இப்படி நடக்கும், என்ன வேணால் நடக்கலாம், இப்படி போயிடும். ஏதாவது ஒரு விஷயம் ஒரு டாபிக் மாதிரியே பேச மாட்டாங்க. இந்த யூடியூப் வச்சு நடத்தினவங்க மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து சில பேர் யூடியூப்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியே இழுத்து அந்த கண்டென்ட் இருக்காது போல இருக்குது, இழுத்து சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ தான் வருது, இப்போ தான் நடக்குது. ஏங்க அந்த காலத்தில் 2 வரி 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போனாங்க. இந்த நேரத்தில் வரும், இந்த நிலைப்பாட்டில் இருக்குது, இங்கே இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு இருக்கும், நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல தஞ்சம் அடைஞ்சிருங்க, இல்லைன்னா இது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிப்படியாக குறைஞ்சிரும். ஏதாவது ஒன்று கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வந்து இவங்களுக்கு சொல்ல தெரியலையா, இல்லை டைம் வளர்த்தி பேசணுன்ட்டு பேசுகிறாங்களா? இழுக்கிறாங்க. அட போங்கடா, வந்தால் வந்துட்டு போகுதுன்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்டா அது குடும்பம் கத்துறீங்க அப்படின்ட்டு. பாய். உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2K கிட்ஸுக்கும் நம்ம வந்து 90 கிட்ஸுக்கும் இந்த காலத்தில் என்ன வேறுபாடு எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.